I welcome you to learn English. எனக்கு தெரியும் நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்னு என்ன செய்யக்கூடாதுன்னு. இந்த வாக்கியத்தை நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐ நோ அப்படின்னு அந்த வாக்கியம் ஆரம்பிக்கணும். ஓகே, ஐ நோ. எல்லோ கலரில் 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது கன்ஜங்ஷன்ஸ், அதாவது இணைப்பு சொற்கள். 2 சின்ன வாக்கியங்களை இணைக்கிற வார்த்தை இணைப்பு சொல், அதாவது கன்ஜங்ஷன். வாட், ஒய், வென், இந்த மூணுமே கன்ஜங்ஷன்ஸ். இந்த 3 வார்த்தைகளை வேறு எங்கே யூஸ் ஆகுது? WH கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல கன்ஜங்ஷன்ஸாக யூஸ் பண்ணுறோம். இதில் எந்த கன்ஜங்ஷன் வரும் இந்த தமிழ் வாக்கியத்துக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். தென் கீழே 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன், ஷுட், டூ. இந்த 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த ஃபுல் லாங் சென்டென்ஸையும் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஒவ்வொரு தடவையும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தான் எந்த இடத்துல டிஃபிகல்ட்டிஸ் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அப்படின்னா தான் இங்கிலீஷில் பேச முடியும். நவ் லுக் அட் திஸ் ஆன்சர். ஐ நோ வாட் யூ ஷுட் டூ அண்ட் வாட் யூ ஷுட் நாட் டூ. எனக்கு தெரியும் நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும். அந்த கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தை தான் ஷுட். What you should do and what you should not do. I welcome you to the channel Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். அனைவருக்கும் தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று. ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும்? எவ்ரி ஒன் நோஸ். அனைவருக்கும் அப்படிங்கிறத விட ஒவ்வொருவருக்கும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்ரி ஒன். ஸோ இங்கே எவ்ரி ஒன் அப்படிங்கிறது ஒருத்தராக கன்சிடர் பண்ணுறோம். அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். எவ்ரி ஒன் நோஸ். ஒய் வருமா, விச் வருமா, வென் வருமா. தென் அந்த குட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இது ஒரு பொதுவான கருத்து, பொதுவாக சொல்லப்படுற ஒரு விஷயம். அதனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அனைவருக்கும் தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று. எவ்ரி ஒன் நோஸ் விச் இஸ் குட் அண்ட் விச் இஸ் பேட். கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபிகல்ட்டி லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். இப்போ ஹீ, நோ 2 வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். கிராமர் அப்ளை பண்ணணும். ஓகே, கிராமர் ரூல் அப்ளை பண்ணணும். அவருக்கு தெரியவில்லை, அவர் வருவாரா அல்லது வரமாட்டாரா என்று. 3 கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 கன்ஜங்ஷன்ஸில் எந்த கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அவருக்கு தெரியவில்லை அப்படின்னு வருது, ஸோ நெகட்டிவ். அப்போ ஹீ நாட் நோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஹீ டசன்ட் நோ. ஸோ இந்த இடத்துல தான் அந்த கிராமர் அப்ளை பண்ணுறோம். ஹீ டசன்ட் நோ, அவருக்கு தெரியவில்லை. வெதர் ஹீ கம்ஸ் ஆர் நாட், அவர் வருவாரா அல்லது வரமாட்டாரா என்று அவருக்கு தெரியவில்லை அப்படின்னா அந்த இடத்துல வெதர் அப்படிங்கிற கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் ஆகும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர்களிடம் நாம் எப்போது முடித்து எப்போது கொடுக்க போகிறோம் என்று நமக்கு தெரியும். அடிக்கடி எங்கேயாவது பேசுகிற டயலாக் தான் இது. அவங்ககிட்ட நம்ம எப்போ ஃபினிஷ் பண்ணி எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுல ஸ்ட்ரக் ஆகுது, டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிய வரும். தென் அந்த இடத்துல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அடுத்து அந்த மிஸ்டேக் வராது உங்களுக்கு. அதை ஓவர் கம் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்களிடம் நாம் எப்போது முடித்து எப்போது கொடுக்க போகிறோம் என்று நமக்கு தெரியும். வி நோ. நமக்கு தெரியும் அப்படிங்கிறது முன்னாடி வந்திருக்கு. வி நோ when to finish and when to submit them. எப்போ முடிச்சு எப்போ கொடுக்க போகிறோம், எப்போ சப்மிட் பண்ண போகிறோம். we know when to finish and when to submit them. இந்த இடத்துல when do we finish அப்படின்னு கேட்டோம்னா அது கேள்வியாக போயிடும். அது ஒரு கேள்வியாக, செப்பரேட் கேள்வியாக ஆயிரும். எப்போ முடியும், எப்போ முடிச்சு எப்போ சப்மிட் பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு when to finish, when to submit. எனக்கு தெரியும் அங்கே யாரை போய் பார்க்கணும், யாரை பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இந்த கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஷுட் யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு
இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஐ அப்படின்னு ஆரம்பிக்கணும். 3 கன்ஜங்ஷன்ஸில் எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் கொடுத்துருக்கேன், அந்த வேர்பையும் அப்ளை பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், ஷியோராக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஐ நோ whom to meet there. யாரை? I know whom to meet there and whom I should not meet there. 2 whom யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதே மாதிரி இன்னொரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், and அப்படிங்கிறது. அந்த மற்றும் அப்படிங்கிற வார்த்தைக்கு and யூஸ் பண்ணியிருக்கோம். I know whom to meet there. தேர்னா அங்கே, அங்கே யாரை நான் பார்க்கணும், யாரை நான் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மாணவர்களுக்கு எங்கிருந்து வாசிக்க ஆரம்பிப்பது என்றும் எங்கு முடிப்பது என்றும் தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு தான் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிகின் அப்படிங்கிற வேர்ப் கொடுத்துருக்கேன். கன்ஜங்ஷன்ஸ் 3 கன்ஜங்ஷன்ஸில் எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஷியோராக அவங்களால முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் நோ. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது பன்மை, அதனால் நோ அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணல. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடைய முக்கியமான ரூல். ஓகே, சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது நிகழ்காலத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் பன்மையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் ஒருமை, அதாவது சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இதே இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒருமை, அதாவது மாணவன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் நோஸ் அப்படின்னு வரும், KNOWS. ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய முக்கியமான ரூல். ஸோ கன்ஜங்ஷன்ஸில் ஒய் அப்படின்னா ஏன், ஹூம் அப்படின்னா யாரை, வேர் அப்படின்னா எங்கே, எங்கிருந்து அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நீ எங்கெங்கேயோ போனாலும், எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைச்சாலும் எனக்கு ஃபோன் பண்ண மறக்காத. வேறெவர், வாட் எவர், வென்னவர், இந்த 3 கன்ஜங்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். வேறு எந்த க்ளூ வேர்டும் கொடுக்கல நான். நீங்களாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஈஸியான சென்டென்ஸ் தான். அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஷியோராக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நீ எங்கே வேணாலும் போ, எங்கெங்கே போனாலும் வேறெவர் யூ கோ அண்ட் வென்னெவர், எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ, வென்னெவர் யூ கெட் டைம், வென்னெவர் யூ ஹாவ் டைம், அந்த கெட்டுக்கு மேலே ஹாவ் யூஸ் பண்ணிக்கலாம். வென்னெவர் யூ ஹாவ் டைம், வென்னெவர் யூ கெட் டைம். டு நாட் ஃபர்கெட், மறக்க வேண்டாம். என்ன மறக்க வேண்டாம்? டு கால் மீ, என்னை கூப்பிட மறக்க வேண்டாம். டு கால் மீ, அந்த கால் அப்படிங்கிற வேர்புக்கு பதில் டைரெக்டாக ஃபோன் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் நவுன் தான், அதை வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். டு ஃபோன் மீ, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ஃபோன்டு. இந்த பயிற்சியை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் தெரிய வரும். எந்த இடத்துல எந்த வேர்புக்கு அடுத்து எந்த ப்ரிப்போசிஷன் வரும், ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து எந்த வேர்ப் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ரொம்ப ஈஸியான வாக்கியம்தான். we know how to use this exercise. இந்த பயிற்சியை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி அப்படிங்கிறதுக்கு how யூஸ் பண்ணுறோம். we know how to use this exercise. ஸோ கேள்விக்குண்டான வார்த்தைகள் கன்ஜங்ஷன்ஸாக யூஸ் பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோவில். இதே மாதிரி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் பேச முடியும், எழுத முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.